தண்ணி குடிக்காதனால தான் அவனுக்கு கல் வந்திருக்குது. அப்போ நமக்கு சில காரியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அது ஒரு உயிர் வாழ தேவையானது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் ரொம்ப அழகாய் போதிக்கிறது. அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, அதை நம்ம விட்டுவிட முடியாது. அதுல இன்றைக்கு நான் தியானித்த போது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக முக்கியமான அது என்ன அப்படின்னா, உற்சாகமான ஆவி ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்தாக முடிந்துடும். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்றேன், ஆண்டவரே உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. பொதுவாக நம்மை பொறுத்த வரைக்குமே இந்த சோர்வு என்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம். அப்படின்னா நம்மளை ஒண்ணுமே பண்ணாம உட்கார வச்சிரும் பாருங்களேன். நீங்கள் ஆபிரகாமோடு கூட இருக்கும்போது லோத்து ரொம்ப பெரிய ஆளு. லோத்து நிறைய ஆடு மாடுகள், நிறைய வசதி உள்ளவன். ஆபிரகாமுக்கும் அவனுக்கும் இருக்கும்போது ஒரு போட்டி நடந்துட்டே இருந்துச்சு. ஏன் போட்டி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ஆபிரகாம் ரொம்ப உற்சாகம் உள்ள ஒரு நபர். அவர் சும்மாவே இருக்க மாட்டாருன்னு வைங்களேன். ஒரு சோம்பேறியான மனிதன் தான் இந்த லோத்தா இருந்தாலும், ஆனா ஆபிரகாமை பார்க்கும்போது அவரெல்லாம் இவ்வளவு உற்சாகமா இருக்கிறாரு, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு இதுவா இருக்கிறாரு, நம்ம கொஞ்சமாவது இருக்க வேண்டுமா? அப்படி அவரை பார்க்க பார்க்க இவரை அறியாமலே என்ன வருது அப்படின்னா உற்சாகம் வருது அவருக்கு. அதனால அவரோட இருக்கும்போது போட்டி போட்டு 2 பேரும் சம்பாதிச்சாங்க. ஆனா ஆபிரகாமை விட்டு லோத்து வெளியேறின உடனே திரும்ப அந்த பிசாசு தொத்திக்கிட்டது மாதிரி தொத்துக்கிட்டுச்சு. என்ன அப்படின்னா ஒரு சோர்வு. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகம் சில மனிதர்களை, ஞானமில்லாத மனிதர்களை சோர்வின் ஆவிகளோட உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படியே மூளையெல்லாம் மழுக்கி அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்கார வைக்கிறதுக்காக இந்த உலகம் நிறைய பிரயாசங்களை எடுக்குது. ஆனா இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அட்டன் பண்ற எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும், தாவீத மாதிரி ஜெபிக்கணும். ஆண்டவரே உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த சோர்வின் ஆவினால தன்னுடைய பிள்ளைகளை கூட காப்பாற்ற முடியல, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அந்த சோர்வின் ஆவி தன்னுடைய பிள்ளைகளை விற்று போடுவதற்கு அவன் முன் வந்தான். அந்த சோர்வு அவனை பட்டணத்தினுடைய வாசல்ல உட்கார வச்சிருச்சாமா. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆபிரகாம் தூதர்களை சந்திக்கும் போது அவன் செய்ததற்கும், லோத்து தூதர்களை சந்திக்கும் போது அவன் செஞ்சதுக்கும் நீங்க படித்து பார்ப்பீர்களே ஆனால் ஐயோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே 3 தூதர்களை ஆபிரகாம் சந்திக்கிறாரு, அதே 3 தூதர்களை லோத்து சந்திக்கிறாரு. இவங்க 2 பேருடைய சந்திப்புல பாத்தீங்க அப்படின்னா அவர் ஓடி 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 அப்படின்னு வரும், இவர் ஆனா பட்டணத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்து அப்படின்னு வரும். அந்த சோர்வு தனக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்ல வருகிற அந்த ஊழியக்காரங்களை கூட மறைச்சு அப்படியே உட்கார வச்சிருச்சு. தாவீது ரொம்ப உற்சாகம் உள்ள நபர், ரொம்ப யுத்த வீரன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் தான் சோர்ந்து போனான். வேதம் சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது எல்லாரையும் யுத்தத்திற்கு அனுப்பிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா வீட்டிலே உட்கார்ந்துட்டான். பாருங்களேன், சோர்வு. எத்தனை நாள் தான் போய் நம்ம யுத்தம் பண்றது, எத்தனை நாள் தான் வெளியில போய் அலைகிறது, நம்ம ஒரு நாள் இருந்தா என்ன, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டு வீட்டுல சோர்ந்து போய் சோர்வா உட்கார்ந்துட்டான். பாருங்களேன், பிசாசு கரெக்டா புகுந்துட்டான். பாருங்களேன், உங்களுக்குள்ள பிசாசு எப்ப புகுவான் அப்படின்னு சொன்னா, நீங்க சோர்ந்து போய் எதுவுமே செய்யாம அமைதியா உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு உங்களுக்குள்ளே என்ன கிரியை வேணாலும் செஞ்சிருவான். அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்வுகள் வராதுன்னு சொல்லல, சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நீட்டிட்டே போயிடக்கூடாது. நீங்க அதை நாள் கடத்திட்டே போயிடக்கூடாது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் உடம்புனுடைய ரொம்ப டயர்டுனால ஏதோ கொஞ்ச நேரம் சோர்ந்து போய் வீட்டுல உட்காரணும், ரெஸ்ட் எடுக்கிறோம், அது தவறல்ல.
ஆனா உங்களுடைய பொறுப்புகளே செய்ய முடியாதபடி, உங்களுடைய வேலைகளை செய்ய முடியாதபடி, நீங்க சாதிக்க முடியாதபடி உங்களை சோம்பேறித்தனத்தின் ஆவி உங்களை உட்கார வைக்குமானால் be careful, சத்துரு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மீட்டிங்ல எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த ஆண்டு எனக்கு உற்சாகத்தின் ஆவியினாலே என்னை நிரப்பு. என்னை என்னை எப்படி வச்சிருங்க அப்படின்னா உற்சாகமா வச்சிருங்க ஆண்டவரே, என்னை உற்சாகமா வச்சிருங்க ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற சோர்வுகளை களைந்து போடுங்க ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவருடைய கண்கள் தேடுது, ஆசீர்வதிக்கிறதுக்கு தேடுது. நான் சொல்றேன், இன்னொருத்தரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்க போய் உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்துட்டு, நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு, இன்னொருத்தன் வளர்றான், இன்னொருத்தன் உயர்றான், இன்னொருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு பொறாமப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னா நீங்க காலம் முழுதும் அப்படி பொறாமப்பட்டு தான் நீங்க உட்காரணும். ஆண்டவருடைய கண்கள் யாரை பார்க்குது அப்படின்னா, யார் சுறுசுறுப்புள்ளவங்க, யார் சுறுசுறுப்புள்ளவங்க. பிரச்சனை இருக்கும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியது இருக்கும், இந்த உலகத்துல நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சோர்ந்தே போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு பலவீனமான ஆவியை கொடுக்கல, பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளவர். இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சோர்ந்து போவது சொல்லுங்க, அவர் சோர்ந்து போவதில்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சோர்ந்து போனவர் அல்ல. அதான் நான் சொல்லுவேன், 33.5 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், 3.5 வருடம் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருடத்துல அவர் செஞ்ச ஊழியத்தை, அவர் நடந்த பிரயாண தூரத்தை, அவர் செஞ்ச அற்புதத்தை இந்த உலகத்துல இருக்கிற யாராலையுமே 3.5 வருஷத்துல செய்ய முடியல. அவ்வளவு செஞ்சுட்டார் ஆண்டவர், அவ்வளவு செஞ்சுட்டார். அப்போ அதான் சொல்றாரு, நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதற்கு இடம் இல்லை. அவர் 100% தெய்வமா இருந்தாலும் 100% அவர் மனிதனாயிருந்தார். ஆனா அத்தனை சோர்வா இருந்தாலும் கூட எந்த இடத்துலயும் அவர் சோர்ந்து போய் என்ன பண்ணல. நீங்க ஏன் பிரதர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க ஏன் சிஸ்டர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல, சோர்வு சத்துருடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஏதாவது ஒண்ணு பேசி, ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொடுத்து உங்களை அப்படியே சோர்ந்து போய் உட்கார பண்ணணும் அப்படின்னு பிசாசு நினைக்கும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, நான் ஓடுவேன், நான் ஓடுவேன், நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், இந்த சூழ்நிலைக்கு சோர்ந்து போக மாட்டேன், இந்த அவமானத்துக்கு சோர்ந்து போக மாட்டேன், இந்த வியாதியில சோர்ந்து போக மாட்டேன், எது நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் என்னை வெற்றியாய் நடத்துகிறவர், அவர் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்தே போக கூடாது, சோர்ந்தே போக கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படியே ஆக்டிவா இருந்துட்டே இருக்கணும், ஆக்டிவா இருந்துட்டே இருக்கணும். சரி 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 சரி. பாருங்க, மோசே மாமனாராகிய எத்ரோனுடைய வீட்டுக்கு போறான். ஆனா இதற்கு முன்பாக அவன் இருந்தது எங்க அப்படின்னா அரண்மனையிலே இருக்கிறான். அரண்மனையிலே இருந்தவன் இப்பொழுது சாதாரணமான ஒரு வீட்டுல போறான். அந்த மாமனார் வீட்டுல போய் சும்மா இருக்கல. பாருங்களேன், இவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவன் சாப்பிட்ட சாப்பாடு என்ன, அவன் ஜாலியா இருந்தது என்ன, எவ்வளவு பெரிய மகிமையான இடம். அந்த இடத்தை விட்டுட்டு இப்ப டோட்டலி அவன் கீழே வந்துட்டான். ஆனா கூட மனரம்யமா அந்த ஆடுகளை வாங்கி கொண்டு 40 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கிறான். 40 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கிறான். நம்மளா இருந்தா நம்ம உண்மையிலே நானா நினைச்சு பாக்குறேன், நம்மளால முடியாது போல. எப்படி ஒரு பெரிய இடத்துல இருந்து, அவ்வளவு பெரிய ராஜ்ய பதவியில இருந்து 40 வருஷம் ஒரு 10 ஆடை கொடுத்து மேய்ச்சிட்டு வரான்னு சொன்ன உடனே நம்மளால போக முடியுமா? நம்மளால பண்ண முடியுமா? ஆனா 40 ஆண்டுகள் பொறுமையா வீட்டுல உட்கார்றதற்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்பீர்களே, ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வீட்டுல உட்கார்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க. எங்கதான் உட்காரணும் அப்படின்னா களத்துல நிக்கணும். நீங்க களத்துல நிக்கணும். எத்தனை சோர்வுகள் வருகிறது மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நீங்க களத்துல நிக்கணும், களத்துல நிக்கணும். ஒரு நிமிஷம் தான் சோர்ந்து போகணும், 1 மணி நேரம் தான் சோர்ந்து போகணும். அதான் ரொம்ப எனக்கு சோர்வா அப்படியே மனசு உடைஞ்சு, ஐயோ என்ன பண்றது. சோர்வு ஊழியக்காரனுங்க கண்டிப்பா வரும். ஊழியக்காரங்க ஒன்றும் வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ பொறுப்பு இருந்தாலும் அந்த சோர்வு வரும். ஆனா சோர்ந்து போய் அப்படியே வீட்டுக்குள்ள போய் இல்லை எங்கேயாவது இடத்துல போய் சும்மா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு
அவ்வளவுதான். ரைட், ஓகே, சரி பரவாயில்ல, என்ன பண்றது, நம்ம அப்படிதான் இருக்கோம். ஊழியம்னா அதான், வாழ்க்கைன்னா அதான். கர்த்தருடைய வேலை அல்லவா, 4 பேர் பேசத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி அவமானங்கள் வரத்தான் செய்யும். அப்படியே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவருடைய சமூகத்தில் இருந்து ரட்சிப்பு வரும்னு சங்கீதக்காரன் வந்து தன்னுடைய இருதயத்தை பார்த்து பேசினது மாதிரி என்ன பார்த்து நானே பேசி அவ்வளவுதான். 1/2 hour அவ்வளவுதான், முடிஞ்சா ரைட், எடுத்து குளிச்சது அவ்வளவுதான், துணியை மாத்து, எடுத்து போ, அடுத்த ஊழியம், ஓடு. அப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல இந்த புதிய வருஷத்துல கேட்கணும். லாக்டவுன்ல கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த 3வது நாள்ல இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் மிக பெரியது, நீங்கள் சாதிக்க வேண்டிய சாதனை மிக பெரியது, நீங்கள் நிற்க வேண்டிய இடம் உண்டு. கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடம் பெரிய இடம். நீங்கள் சாதாரணமான காரியத்திற்காக அழைக்கப்படவில்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொல்லுகிறார், மகளே சோர்ந்து போகாதே, மகனே சோர்ந்து போகாதே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகிட்டுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்தே போக கூடாது. எப்போ எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே என்னை உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய். சோர்ந்து போனீங்கன்னா நஷ்டம் யாருக்கு தான் நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நம்ம வேலை தான் தடைப்படும். நம்முடைய அதுவும் இந்த சோர்வை மட்டும் நீங்க விட்டுருங்க, கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க, அது வந்து மோசமானதா மாறும். அதுக்கப்புறம் நம்முடைய உடம்பு வளையாது. அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு நம்முடைய உடம்பு எதைத்தான் கேட்கும் அப்படின்னா சொகுசதாங்க கேட்கும். அப்படியே இருக்கலான்னு தானே தோணுங்க. அதை கஷ்டப்படுறதுக்கே பிடிக்காதுங்க. ஆனா நம்ம இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒரு தீர்மானத்தோட ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமையா இருப்பீங்க. நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. சாகிற அன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களை ஓட வைப்பாரு. இந்த உலகத்திலிருந்து சொர்க்க ராஜ்யத்திற்கு போகிற வரையிலும் கர்த்தர் உங்களை ஓட வைப்பார். எல்லாரும் வாஞ்சிக்கிறவங்க, அதற்காய் கேட்கிறவங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு தாரும். யாரும் என்னை சோர்வுக்குள்ளாக்கவே கூடாது. என்னை யாரும் ஆண்டவரே சோர்வுக்கு நேராய் நடத்தக்கூடாது. எல்லாவற்றையும் தாண்ட மனுஷனுடைய வார்த்தைகள் என்னை சோர்வுக்குள்ளாக்காதபடி தேவரீர் என்னை பலப்படுத்தும். நம்மளை ரொம்ப சோர்வுக்குள்ள ஆக்குறவர் யார் அப்படின்னா மனுஷங்க தான் நம்மளை ரொம்ப சோர்வுக்குள்ள ஆக்குவாங்க. நம்ம உற்சாகமா செய்வோம், நம்ம ஆசையா செய்வோம். ஆனா டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி அப்படியே அடிச்சு உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைப்போம். உடனே நம்ம நினைப்போம், என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம், இவங்களுக்கு என்னத்தை பண்ணி என்ன, நான் இனி பண்ண மாட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் இனி பண்ண மாட்டேன், நான் இனி சம்பாதிக்க மாட்டேன், நான் இனி ஆக்டிவா இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஆபத்து அவங்களுக்கு தான், நஷ்டம் அவங்களுக்கு தான் அப்படின்னு நினைப்போம். இல்ல, நஷ்டம் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். நம்ம சும்மா இருக்கிறதுனால நமக்கும் கர்த்தருக்கும் தான் நஷ்டமே தவிர அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றதுக்காக நீங்க அப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா? கர்த்தர் சொன்னாரா? ஆண்டவர் சொல்லுவாரா? ஆண்டவர் உங்களை அப்படி சொல்லவே மாட்டாரு. ஆண்டவர் எப்பவும் சொல்லுவாரு குட், அப்படி நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாரு. நான் கூட இருக்கிறேன்னு தான் கர்த்தர் சொல்லுவாரு. அதனால இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் மனுஷனுடைய வார்த்தைகளினால சோர்ந்து போய் செய்ய வேண்டாம், இனி நான் கவனிக்க மாட்டேன், இனி நான் விட்டுறலான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது மனசுல நினைச்சிருந்தா ஆவியானவர் உங்களிடத்துல சொல்றாரு, இல்ல, அந்த வார்த்தைக்கு சோர்ந்து போகாத, அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போகாத. உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது பெரியது அதிசயமானது. கர்த்தர் உன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த மனிதன் உன்னை அழைக்கவில்லை, அந்த மனிதன் உன்னை வேறு பிரிக்கவில்லை, அந்த மனிதன் உனக்கு உற்சாகத்தை தரவில்லை, அந்த மனிதன் உனக்கு இந்த வேலையை தரவில்லை. உன்னை அலங்கரித்தவர் கர்த்தர், உங்களை அந்த ஸ்தானத்துல உட்கார வச்சவர் கர்த்தர், அந்த கிருபையை கொடுத்தவர் கர்த்தர், அந்த அபிஷேகத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவர் உங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கும் போது மனுஷன் உங்களை ஏன் சோர்ந்திருக்க பண்ண முடியும்? ஹல்லேலூயா.
சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அப்பாட்ட கேட்கணும், எப்பொழுதும் எனக்கு பற்றி எரியக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆங்காண்டவர். சன்பலாத்து, தொபியா, கேஷேமு எல்லாரும் வந்து தேவ மனுஷனை எப்படி சோர்வுக்குள்ள ஆக்குறாங்க பாருங்க. வேதம் சொல்லுது, எங்கள் கை சலித்து போக மட்டும் அவங்க அப்படியே டென்ஷன் படுத்தினாங்களாம். நமக்கு வந்தா ஒரு லெட்டர் வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. ஒரு கடிதம் வரட்டுமே, கவர்மெண்ட் முத்திரை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சுன்னு வைங்களேன், இல்ல வக்கீல் நோட்டீஸ் ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க இருதயம் எப்படி இருக்கும் ஒரு வக்கீல் நோட்டீஸ பார்த்து? ஆனா தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் இல்ல, 10 வக்கீல் நோட்டீஸ். அதுவும் ராஜாவுடைய முத்திரை போட்டு நோட்டீஸ் வருது, அரசாங்கத்துல இருந்து நோட்டீஸ் வருது. உனக்கு யார் இந்த வேலையை கொடுத்தா? நீ என்ன பெருசா செஞ்சிட்டு இருக்கிற? அதான் அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படியாவது சலிச்சு போகணும்னு நினைச்சு அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்களாமா. ஆனா தேவ மனுஷன் ஐயோ சோர்ந்து போகவே இல்லைங்க. நெகேமியா சோர்ந்து போகவே இல்லைங்க. பரவாயில்லப்பா, அந்த லெட்டர் தூக்கி ஓரத்துல வைப்பா, படிச்சுட்டே இல்ல, ஓரத்துல வை, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். என் தேவன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றான், என் தேவனாகிய கர்த்தாவே எங்க கை சலித்து போகுது, எங்க கைகளை திடப்படுத்த நாங்க சோர்ந்து போக கூடாது. அதான் இடையில இந்த வேலை ரொம்ப ஸ்பீடா நடந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு சோர்வு வந்து மண்மேடுகள் எல்லாம் குவியலாம் நின்றுச்சாம். அப்படின்னா அந்த பாருங்களேன், இந்த சோர்வு இல்லாம ஸ்பீடா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 10 லாரி மண்ணை கொண்டு கொட்டினாங்கன்னா அரை மணி நேரத்துல எடுத்து போடுறாங்கன்னு வைங்களேன். இப்ப சோர்வு வந்த உடனே அந்த லாரி மணல் எல்லாமே அப்படியே தங்கிருச்சு, அந்த மணல் எல்லாம் மிச்சமாகுது, வேலை எதுவுமே நடக்கல. என்னடா இப்படி நடக்கலன்னு சொன்ன உடனே அந்த இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்குள்ளே இருக்கிற சோர்வு தான் யாருக்குள்ள இருக்கும்? நெகேமியா இடத்துல இருக்கும். நெகேமியா தானே லீடரு. என்னதான் இருந்தாலும் இவனை தானே அட்டாக் பண்றாங்க, இவனை தானே திட்டுறாங்க. ஆனா ஒரு தேவ மனுஷன் பாருங்க, ஒரு லீடர் பாருங்க, சரி அப்படியாப்பா சோர்ந்து போறீங்களா? அப்படியெல்லாம் சோர்ந்து போக கூடாதுப்பா. அவங்கள அழகா உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி தட்டி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஒண்ணு சேர்ந்து கட்டுவோம்னு சொல்லி அவ்வளவுதான் ஒரே பிரசங்கத்துல எல்லாரையும் அப்படியே எழுப்பி விட்டுட்டாரு. அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் ஒரு வீட்டுல சும்மா சோர்வோட இருக்கிறாங்கன்னா அவங்கள கரிச்சு கொட்டிடக்கூடாது, அவங்கள திட்டி அவங்கள ஒண்ணும் இல்லாம போக பண்ணக்கூடாது. நம்ம அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சோர்விலிருந்து கொண்டு வருவதற்கு அவங்கள தட்டி கொடுத்து, போப்பா கர்த்தரும் கூட இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் அந்த மனுஷன் எழும்பி நிற்பான், அந்த மனுஷன் எழும்பி நிற்பார்கள், அவர்கள் பலவீனத்திலையும் செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒரு பெண்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு வைங்களேன், ரொம்ப பலவீனமாக இருக்குது. அப்போ உங்கள் கணவனார் வந்து, ஏன் இந்த மாதிரி சோர்ந்து படுத்துக்கிற, காலம் முழுவதும் அதான் வேலை, கட்டிட்டு வந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே படுக்க தான் அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? இதுக்கு மாறா உங்கள் கணவனார் உள்ள வந்து 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்து நீங்கள் ரொம்ப சோர்வாக படுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆரம்பத்தில் திட்டலான்னு தான் நினைப்பீங்க, படுபாவிக்கு இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி மட்டன் எடுத்துட்டு வர தேவையா? மணி என்ன ஆச்சு? மணி 10 ஆச்சு, இந்த நேரத்தில் மட்டன் எடுத்துட்டு வந்தா நான் இவ்வளவு பலவீனப்படுத்தேன், இனி தின்னுட்டு படுக்கணுமா? நாளைக்கு தின்னா பத்தாதா? ஞாயிற்றுக்கிழமை அப்படி வரும், திட்டுறதுக்காக வரும். ஆனா வந்த உடனே உங்க கையில கொடுத்து, என்னமோ இன்னைக்கு சாப்பிடலான்னு ஆசையா இருந்துச்சு, அது உன் கையினால செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னா காய்கறி எல்லாம் அந்த வெங்காயம் எல்லாம் நானே வெட்டி தரேன் உனக்கு, நீ சும்மா அந்த மசாலா மட்டும் நீ போட்டா போதும். ஏன் அப்படின்னா உன் கை தான் பக்குவம், உன் கையில ரொம்ப பக்குவமா இருக்கும். இல்லைன்னா நான் செஞ்சிருவேன், முடியுமா, உன்னால பண்ண முடியுமா அப்படின்னா நீங்க அடுத்த நிமிஷம் சிட்டு மாதிரி அப்படியே எழும்பி, அட போயா ஒண்ணுமே பண்ணானயா, நீ சோபால நீ உட்காரியா, நீங்க சோபால உட்காருங்க, நான் இப்ப பாருங்க போறேன், வெங்காயத்தை வெட்டுறேன், உங்களுக்கு மட்டன் குழம்ப எப்படி பண்ணி தர்றேன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு அந்த பலவீனம் எங்க போகும்னே தெரியாது. உண்மைதானே? இது உண்மைதானே? அப்போ ஒருத்தரை உற்சாகப்படுத்தும் போது அவங்க எவ்வளவு பலமா இருப்பாங்க, எவ்வளவு பலமா. அதே நேரத்துல ஒண்ணுமே உட்கார வைக்காம மட்டனை கொண்டு போய் தூக்கி விட்டுட்டு, செய் சோம்பேறி, நான் காலையில இருந்து உழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன், உனக்கு வீட்டுல இருந்துட்டு 4 பாத்திரம் கழுவுறதுக்கு உனக்கு சோறுவேன், 2 துணியை துவைக்கிறதுக்கு உனக்கு உடனே படுத்துக்கிறது, இடுப்பு பிடிக்குது, நெஞ்சு எலும்பு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்ப நான் எல்லாம் என்ன பண்ணணும்? நான் எல்லாம் படுத்திருந்தா தெரியும் இந்த வீடு அப்படின்னு 4 வார்த்தை பேசினா நீங்க சாபம் போட்டே செஞ்சு கொடுத்துருவீங்க. அட மனுஷன்,
இப்படி ஒரு மனுஷனிடத்த வந்து மாட்டிக்கிட்டனே, வேற வழி இல்லையே அப்படின்னு. அப்போ உற்சாகப்படுத்துறதுல சோர்ந்து போய் இருக்கிற மனுஷங்களை நம்ம தட்டி கொடுக்கறது மாதிரி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நெகேமியாவுக்கு இருந்தது போல இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தரணும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல பேசுறாரு, மகளே இது சோர்ந்து போகிற காலம் அல்ல, மகனே இது சோர்ந்து போகிற காலம் அல்ல. ஓ ஹalleluya ஹalleluya, இது சோர்ந்து போகிற காலம் அல்ல, இது நான் உன்னோடு கூட இருக்கிற காலம். நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன். இந்த ஆண்டு, இந்த புதிய ஆண்டு நீ சோர்ந்து போகாதே, எது நடந்தாலும் சோர்ந்து போகாதே. உன் கையின் கிரியைகளை நான் வாய்க்க பண்ணுவேன், உன் முயற்சிகளை நான் அங்கீகரிப்பேன், உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். நீ இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் செய்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுவோம், ஆண்டவரே அந்த உற்சாகத்தின் ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சத்தமா. எஸ் எஸ், ஜெபம் பண்ணுங்க கர்த்தருடைய சமூகத்துல. அப்பா நான் தான் சோர்ந்து போய் கிடக்கு. சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறாரு. பிரதர், உங்களுக்கு நிறைய கிருபையை கொடுத்திருக்கிறாரு. உங்க குடும்பத்திலே கர்த்தர் உங்களை தனித்துவமா வச்சிருக்கிறாரு. சிஸ்டர், உங்களை தனித்துவமா வச்சிருக்கிறாரு. காரணம் வேற எதுக்கும் இல்ல, நீங்க சோர்ந்து போறதுக்கு இல்ல. உன் இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிருக்குது, என்ன செய்வேனோ என்ன செய்யணுமோ. கர்த்தர் இல்ல 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 இல்ல, உன்னை சோர்ந்து போகிறதற்கு அழைக்கல. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய ஒரு பிரசன்னம் இந்த ஜெபத்திலே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். சத்தத்தை உயர்த்தி உன் கை லட்சங்களை நம்புற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். உன் கை கோடிகளை நம்ப போகிறது. எஸ் ஹalleluya, உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் தலையின் மேல் இருக்கிற நிந்தையை கர்த்தர் மாற்ற போகிறார். அவமானத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு செழிப்பை கர்த்தர் தரப்போகிறார். இயேசுவிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய சோர்வின் ஆவிகளை எடுத்து போட்டு என்னை உற்சாகத்தினால நிரப்பு. ஹalleluya, என்னை உற்சாகத்தினால நிரப்பு ஆண்டவரே. ஓ என்னை உற்சாகத்தினால் நிரப்பும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் 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 நிரப்பும். ஓ சோர்வான ஆவியை நீக்கும், உற்சாக ஆவியை தாரும், கண்ணீரின் மத்தியில் வாரும் தேவா வேண்டுகிறே. சொல்லலாமா? தேவ சமூகத்துல எல்லாரும் சொல்ல போறோம், என்னுடைய சோர்வான ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இப்போ இந்த 3வது நாள் ஜெபத்துல எனக்கு ஒரு உற்சாகமான ஆவியை தாருங்க. எனக்குள்ள நீங்க கொடுக்கிற உற்சாகத்தின் ஆவி இந்த வருஷம் முழுதும் என்ன ரொம்ப உற்சாகமா வைக்கணும் ஆண்டவரே. நான் இந்த வருஷத்துல சோர்ந்து போக கூடாதப்பா, நான் இந்த வருஷத்துல சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே, சோர்ந்து போக கூடாதப்பா. ஹalleluya, சோர்வான ஆவியை நீக்கும், உற்சாக ஆவியை தாரும், கண்ணீரின் மத்தியில் வாரும் தேவா வேண்டுகிறே. எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு நீரே. சொல்லுவோம் இயேசுவே. ஓ ஹalleluya, முழு பலத்தோடு. எஸ் ஜீசஸ். ஓ ஜீசஸ். எல்லாம்
ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை இப்போ அந்த சோர்வுகளை எடுத்து போட வைக்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுது உச்சம் தலையில் இருந்து உள்ள கால் வரை கர்த்தருடைய மகிமை, ஓ எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன், காத்திருந்து பலன் அடைவே. காழுது போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுங்க, காத்திருந்து பலன், ஓ காழுது போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப கரங்களை வைத்து இயேசுவே. எஸ், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உன் சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார், உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார், மன சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். எல்லாம் ஓ ஜீசஸ் ஹalleluya. இயேசுப்பா இயேசுப்பா இயேசுவே. இப்பொழுது ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் மேல தேவ மகிமை. எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. கண்களை திறந்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. பெதஸ்தா குளம் அப்படின்னு சொன்னாலே அது அற்புதமாக்குற இடம். பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் வருவான். அந்த தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது யார் முதலாவது அந்த தண்ணியில குதிக்கிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாயிரும். சோ அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்களுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்றதற்கு அப்படி ஒரு குளத்தை ஹாஸ்பிட்டல் வைங்களா, அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல கத்தரங்க வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். ஆண்டவர் வேற இடத்துல எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா தூர இடத்திலிருந்து ஊழியம் செய்கிற ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனுக்காக பெதஸ்தா குளத்துக்கு வந்தாரு. வேதம் சொல்லுது, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டு. எத்தனை வருஷமா வியாதியாமோ? 38 வருஷம், 38 இயர்ஸ். 38 வருஷம் ஒரு வியாதியை சுமக்கிற ஒரு மனுஷனால எப்படி உற்சாகமா இருக்க முடியும்? எப்படி உற்சாகமா இருக்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனுஷனா ஆண்டவர் விடுதலை ஆக்குறதற்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா சுஸ்தமாக விரும்புறாயா? உடனே அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே இந்த குளம் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு, ஆனா எப்படியாவது 38 வருஷம் ஆனாலும் இந்த வியாதியோடயே நான் சாகலான்னு நினைக்கல. நாம் ஒரு நாளாவது விடுதலையோட வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதனால எப்படியாவது தப்பி தவறி அப்படியே குதிச்சு போய் அந்த தண்ணியில கால் வச்சா, ஆனா எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள்ல பல மாதங்கள் கடந்து போயிருச்சு. பல மாதமா நான் ட்ரை பண்றேன், ஆனா கூட எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போயிடுறாங்க. ஆனாலும் நான் சோர்ந்து போகல. கண்டிப்பா ஒரு நாள் விடுதலை கிடைக்கும்னு சொல்லி
அந்த குளத்தினுடைய கரையிலேயே தூதன் எப்ப கலக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு நாளாவது நீ ஜெயிச்சு வாழலாம். 9 வருஷமா தோற்று போய் வாழலாம். ஒருவேளை ஒரு காரியத்துல ஜெயம் கிடைக்காததுனால நீங்க இந்த இடத்துல சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்கலாம். பாஸ்டர், வேற யாருக்காகவும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன், நான் ரொம்ப சோர்ந்து போனேன். போன வருஷம் ஆண்டவர் ரட்சிப்பாருன்னு நினைச்சேன், ரட்சிக்கல. போன வருஷம் இந்த அற்புதம் நடக்கும்னு நினைச்சேன், நடக்கல. நான் ரொம்ப சோர்ந்து போனேன் பாஸ்டர். அதனால எனக்கு ஜெபத்துக்கு வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, என்னமோ 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 அப்படிதான் வந்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி சோர்ந்துட்டேன். எத்தனை நாள் ஜெபம் பண்றது, எத்தனை நாள் அழுறது? எனக்கு இனி அழுறதுக்கு கண்ணுல தண்ணி இல்லை பாஸ்டர். எனக்கு முழங்கால நிக்கிறதுக்கு இனி பலன் இல்லை. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆனா ஆண்டவர் இல்ல இல்ல இல்ல, அற்புதம் செய்யற வரைக்கும், கர்த்தர் உங்களை தேடி வர்ற வரைக்கும், 38 வருடம் ஆனாலும் என் கர்த்தர் ஒரு நாள் உன்னை தேடி வருவார். உங்களை தேடி வருவார். உங்களுடைய முயற்சி கர்த்தருக்கு பிடிக்கும். உங்களுடைய உற்சாகம் கர்த்தருக்கு பிடிக்கும். உங்க வாஞ்ச கர்த்தருக்கு பிடிக்கும். கையை தட்டி கொண்டே நன்றி நன்றி நன்றி. கர்த்தரத பார்க்கிறார். எத்தனை மைல் தூரமா இருந்தாலும் என் கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கிறது. ஓ ஹalleluya. அந்த மனுஷனை தேடி சோர்ந்து போகாத அந்த மனுஷனை தேடி கர்த்தர் வருவான். ஆனால் உங்களை தேடி ஒரு நாள் வருவார். உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் தருவார். அவர் கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, போமா போமா, உனக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி உள்ள ஆள் கிடையாது. உன் குடும்பம் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ள ஆள் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த எஜமானனை அந்த அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணி, இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஒரு நியாயம் செய்யும், எனக்கு ஒரு நியாயம் செய்யும். அப்ப அநீதி உள்ள அந்த ராஜா, இந்த அம்மா தன்னை ரொம்ப தொந்தரவு பண்றதுனால, உன் விஷயம் என்னம்மா அப்படின்னு சொல்லி விசாரித்து அவளுடைய விஷயத்தை நிறைவேற்ற முடியும் என்னால், ஒரு உலக ராஜா அப்படி பண்ணா, பரலோக ராஜாவாகிய நான் உனக்கு இறங்க மாட்டேனான்னு கர்த்தர் கேட்கிற வசனம் உண்மைதானே? இந்த ஜபத்துல இருக்கிற உனக்கு கர்த்தர் இறங்குவார், உங்களுக்கு கர்த்தர் இறங்குவார். இந்த வருடம் உற்சாகமான வருடம், உற்சாகமா இருக்க வேண்டிய வருடம். நான் உமக்கு உற்சாகத்தோடே பலியிடுவேன், உற்சாகத்தோடே பலியிடுவேன். ஹalleluya. தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று, எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. 38 வருடமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் உற்சாகமா இருக்க முடியும்னா, நான் இருக்க முடியும்பா, நான் இருக்க முடியும்பா. என்னை தேடி ஒரு நாள் நீர் வருவீர். என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு நாள் வருவீர். என் அங்கலாய்ப்பை பார்க்கிறதற்கு ஒரு நாள் வருவீர். என் கரத்தை பிடித்து தூக்கி விடுவதற்கு ஒரு நாள் வருவீர். ஆண்டவரே, நான் தான் மிகவும் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். ஹalleluya. கைகளை உயர்த்தி சத்தமாய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய நீர் சோர்ந்து போவது இல்லை. இந்த ஒரே விஷயத்துக்காக சோர்ந்து போனா எப்படி ஆண்டவருடைய பிள்ளையை தூக்கி போடு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சொல்லுங்க சத்தமா சத்தமா, ஏசப்பா சமூகத்தில், ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி கிடைக்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்றாரு. ரிதாலரம் தனரோ கத்தனேரலா ஷௌதோரலரத்தனேரல துரோதரேர. ஹalleluya. நானே 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 உன்னை உருவாக்குகிற கர்த்தர். ஜீசஸ் காரம் பீடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். காரம் பீடித்து நடத்துவார்,
போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு ஓ என் நேசர் தேற்று. கரங்களை அசைத்து ஹalleluya ஹalleluya. எல்லாருடைய கரங்களையும் அசைத்து சத்தத்தை உயர்த்தி ஓ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya சொல்லிக்கொண்டே ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. அவருடைய பிரசன்னம் நதியை போல வாஞ்சையாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய மகிமை. ஹalleluya. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க. ஓ எனக்காக மாறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மாறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். கரங்களை அப்படியே உயர்த்தி ஹalleluya ஹalleluya. சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து ஓ ஹalleluya ஓ ஹalleluya ஓ முழு பலத்தோடு ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஓ நன்றி. ஆம் தகப்பனே, எங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவர் உம்முடைய உற்சாகமான ஆவி எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நாங்க நிறைய பேர் சோர்ந்து போய் கிடக்கிறது உமக்கு தெரியும், சோர்ந்து போய் கிடக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா சோர்ந்து போய் சூறை செடியில படுத்து கிடந்த அந்த தீர்க்கதரிசியை தட்டி கொடுத்து, நீ படுக்க வேண்டிய இடம் இது இல்லப்பா, நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு உற்சாகப்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கிற அந்த உற்சாகம் இந்த மாதம் மட்டுமல்ல, வருகிற மாதம் மட்டுமல்ல, இந்த வருஷத்தினுடைய முடிவு வரை இன்றைக்கு கொடுக்கிற அந்த உற்சாகத்தின் ஆவி என் பிள்ளைகளை தொடுவதாக தொடுவதாக. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, அவனுடைய கிரிகள் வெட்கப்பட்டு போவதாக. இவனை சோர்ந்திருக்க பண்ண முடியாது என்கிற ஓ ஹalleluya அந்த உற்சாகமான ஆவி பிள்ளைகளை தொடட்டும். ரிதலரம் கனத்துரலர சேகரதரம் ரிதலரம் கனதேரலௌரத்துர ரிதலரம் தனோரத்ரேலர சேகரா. எங்களை உற்சாக ஆவி தாங்கும்படி செய்கிற கர்த்தர், அப்படி நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். நீர் நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.